வணக்கம் மக்களே, நான் சத்யா வர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். ஹிந்தியை முழுமையாக கொண்டு வந்து திணிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டு கணக்கில் நம்மை ஆளப்பட வேண்டும் என்று இவர்களுடைய உள்நோக்கம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக ஹிந்தியினுடைய ஆளுமை, இடம்பெயர்ந்து வரக்கூடிய வட மாநிலத்தாருடைய ஆளுமை என்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் 1.5 கோடி மக்கள் இடம்பெயர்ந்து இன்றைக்கு ஹிந்தி ஆளுமையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் இதை பற்றி எந்த விதத்திலுமே செவி சாய்க்காத மத்திய அரசு இன்றைக்கு முழுமையாக இவர்களுக்கு அங்கீகாரமாக நியாய விலை அட்டையிலிருந்து ஓட்டுரிமையிலிருந்து அனைத்துமே அங்கீகாரபூர்வமாக அளித்து கொண்டிருக்கின்றது. ஹிந்தி ஆதிக்கம் என்பது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மொழியை இன்றைக்கு முழுமையாக அளிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய ஹிந்தி திணிப்பை மறைமுகமாக இந்த வேற்று மாநில மக்கள் இடம்பெயர்ந்து வந்து வட மாநிலத்து மக்களாக இன்றைக்கு நம்மோடு சேர்ந்து நம்மளுடைய தமிழை கற்றுக்கொண்டு நம்மை ஆளப்பட வேண்டும் என்று இவர்கள் செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி மீண்டும் ஹிந்தி போராட்டத்துக்குரிய அத்தியாயமாக நான் இங்கு பதிவு செய்யக்கூடிய இந்த பதிவென்பது நம்மளுடைய கூலி தொழிலாளி மக்களுடைய இன்றைக்கு முழுமையாக அவர்களுடைய வாழ்வாதாரம் அழிந்து கொண்டிருக்கின்றது. ஹிந்தி என்றைக்குமே நம்மை ஆளக்கூடாது என்பதற்கான முதல் பதிவு என்னுடையது. நீங்கள் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும். ஹிந்தி ஆளுமை வேண்டுமா அல்லது நம்மளுடைய மாநில மொழி பற்று கொண்ட நம்மளுடைய கூலி தொழிலாளி மக்கள் மற்றும் அனைத்து துறையிலுமே நம்மளுடைய மாநில பற்றோடு நம் மக்களை காக்க வேண்டுமா என்பதை தீர்மானியுங்கள். நன்றி, வணக்கம்.